உங்களுக்கு தெரியுமா, நமக்கு கிடைக்கிற நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி நமக்கே தெரியாமல் இருக்குங்க. இப்போல்லாம் எக்ஸாம்ஸில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, போத் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் நம்ம டெய்லி டே டு டே லைஃப்லேயுமே இந்த ஸ்கீம்ஸை வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்கீம்ஸ் எப்படி படிக்கலாம்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலல் ஸ்டடி சர்க்கிள். இது சீரியஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கு மட்டும். இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் சிம்பிளாக ஈஸியாக புரிகிற மாதிரி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு சோர்ஸ்லாம் எங்கேருந்தெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இது யாருக்கு பெனிஃபிட்டு, என்ன படிக்கலாம், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஷார்ட் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். Snow on the windowsill, soft as a whispered spell. இந்த ஸ்கீம்ஸ்க்கான ரிலேபிள் சோர்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திட்டம் மேகசின். திட்டம் மேகசின் பொறுத்தவரையுமே வந்து இதை பப்ளிஷ் பண்ணுறது வந்து ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான். ஸோ திட்டம் மேகசினில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கும், பட்ஜெட் ஹைலைட்ஸ் இருக்கும், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டாபிக்ஸ் இருக்கும், அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் திட்டம் மேகசின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அப்புறம் வந்து இயர் புக் பொறுத்தவரையுமே வந்து உங்களுக்கு நக்கீரனில் விடுறாங்க, மனோரமா இயர் புக் இருக்குது, இந்து இயர் புக் இருக்குது. ஸோ இயர் புக்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே உங்களுக்கான ஸ்கீம்ஸ்க்கான நோட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். I breathe out tiny ghosts, they dance, they twist, they swell. My footsteps write crooked poems on the quiet stair. Kitchen light humming low like it knows my name. ஒரு விஷயம் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேங்க. இந்த திட்டம் மேகசினை பொறுத்தவரையுமே இது வந்து மந்த்லி மேகசின். ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த மேகசின் வந்து வரும். நீங்கள் வந்து லோக்கல் லைப்ரரிஸில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முடிஞ்சால் அதை ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து 2025 இருந்தே நம்ம வந்து திட்டம் மேகசினை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்கீம்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா அந்த மேகசின் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மனோரமா புக் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். Mug of cocoa steaming slow, little midnight sun. I tilt my head, hear the pipes sing a thin old. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீமை பொறுத்தவரை நமக்கு பிரச்சனை இல்லை, ரீட் பண்ணால் புரிஞ்சிடும். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் வந்து சில வார்த்தைகள் வந்து நமக்கு புரியாது. ஸோ அதுக்கான கீவேர்ட்ஸ் தான் இப்போ கொண்டு வந்திருக்கேன், பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்களேன், யோஜ்னா அப்படின்னா வந்து ஸ்கீம், பிளான் அல்லது திட்டம்னு அர்த்தம். ஜன் அப்படின்னா பீப்புள், மக்கள். ஜல் அப்படின்னா வந்து வாட்டர், நீர். பிஜ்லி அப்படின்னா வந்து பவர் அல்லது எலக்ட்ரிசிட்டி, ஸோ மின்சாரம். அடுத்து பாருங்கள், ஆவாஸ் அப்படின்னா வந்து ஹோம், வீடு. ஓகேயா? கிசான் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா வந்து ஃபார்மர்ஸ் அல்லது விவசாய பற்றின ஸ்கீம்ஸாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பீமா அப்படின்னா வந்து இன்சூரன்ஸ் பற்றினது, பாதுகாப்பு. அண்ட் சிக்ஷா அப்படின்னு வந்துச்சுன்னா எஜுகேஷன் பற்றின ஸ்கீம்ஸு, கல்வி. ஃபசல் அப்படின்னா வந்து ஹார்வெஸ்ட், அறுவடை பற்றின ஸ்கீம்ஸு. அண்ட் தன் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா வந்து வெல்த்து, தனம் அல்லது செல்வம் பற்றின ஸ்கீம்ஸு. அண்ட் யுவா அப்படின்னு வந்துச்சுன்னா யூத், இளைஞர்கள் பற்றின ஸ்கீம்ஸு. அண்ட் கல்யாண் அப்படின்னு வந்துச்சுன்னா அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், நலத்திட்டம் அப்படின்னு அர்த்தம். அண்ட் அடுத்து பாருங்கள், சுரக்ஷா அப்படின்னா வந்து செக்யூரிட்டி, பாதுகாப்பு பற்றின திட்டம். ஸ்வஸ்தியா அப்படின்னா வந்து ஆரோக்கியம் பற்றின திட்டம். கெட் அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட், விவசாய நிலத்தை பற்றின திட்டம். ஓகேவா? அண்ட் விகாஷ் அப்படின்றது வந்து வளர்ச்சி, டெவலப்மெண்ட்டை பற்றின ஸ்கீம்ஸ். அண்ட் கிருஷி அப்படின்றது வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயம் பற்றின ஸ்கீம்ஸ். அண்ட் விஜாலா அப்படின்றது வந்து லைட், வெளிச்சம் பற்றின ஸ்கீம்ஸ். சதக் அப்படின்றது வந்து ரோடு, சாலையை பற்றின ஸ்கீம்ஸ். ஔஷாதி அப்படின்றது வந்து ட்ரக் அல்லது மெடிசின், மருந்து பற்றின ஸ்கீம்ஸ். அண்ட் பரம்பராகட். ஸோ பரம்பராகட் அப்படின்னா வந்து ட்ரெடிஷ்னல், பாரம்பரியம் பற்றின ஸ்கீம்ஸ். ஸோ ரோஜ்கர் அப்படின்ற வார்த்தை பார்த்திங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு பற்றின ஸ்கீம்ஸ். கேந்திரா அப்படின்றது சென்டர், மையம் பற்றின ஸ்கீம்ஸ். அண்ட் கனீஜ் அப்படின்றது வந்து மினரல்ஸ், தாதுக்கள் பற்றின ஸ்கீம்ஸ். ஷிஷு அப்படின்றது சைல்டு, குழந்தைகள் பற்றின ஸ்கீம்ஸ். பேட்டி அல்லது லடுக்கி வந்து கேர்ள் சைல்டு பற்றின ஸ்கீம்ஸ், பெண் குழந்தைகள் பற்றினது. அண்ட் மகிழா நவி அப்படின்னா வந்து விமென் பற்றின ஸ்கீம்ஸாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், உத்யாமி அப்படின்றது ஆண்டர்ப்ரனர்ஸ், சுயதொழில் செய்வாங்கள்ல, அவங்கள பற்றின ஸ்கீம்ஸாக இருக்கும். அவிஷ்கர் அப்படின்றது ரிசர்ச், கண்டுபிடிப்பை பற்றின ஸ்கீம்ஸ். அண்ட் ஜன்ஜாத்தியா அப்படின்றது ட்ரைபல்ஸ், பழங்குடியினர் பற்றின ஸ்கீம்ஸாக இருக்கும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து ஒரு ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன, எது சம்மந்தமாக இருக்குது, எது சென்ட்ரலைஸ்ட் பண்ணி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து இந்த வார்த்தையை வந்து கீவேர்டாக எடுத்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், எப்படி பார்க்குறது அப்படின்றது வந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த கீவேர்ட் வச்சு ஒரு ஸ்கீம் வந்து பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள், பிஎம் ஜன்மன் அப்படின்றது பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் அப்படின்றது. இதில் இந்த ஜன்ஜாத்தின்றது தான் கீவேர்ட். ஸோ ஜன்ஜாத்தியா அப்படின்றது தான் கீவேர்ட்ஸு. அப்போ கீவேர்டை வச்சு பார்க்கும்போது ஜன்ஜாத்தியா அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், நம்ம பழங்குடியினர் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த ஸ்கீம் எதை பற்றினது அப்படின்னா வந்து பழங்குடியின மக்களுக்கான நலத்திட்டம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, Is this peace, is this luck, or have we finally won? ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் படிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. கரெக்டான மெத்தட் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்கீம்ஸ் படிக்கும்போது இந்த 5 பாயிண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்கீமோட நேம் என்ன, லான்ச் பண்ண இயரு, மினிஸ்ட்ரி, பெனிஃபிஷரிஸ் யார், அண்ட் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் நோட்ஸ் ஃபார்மில் எழுதுனா வந்து குவிக்காக ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்குங்க. மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் மேகசின் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படித்தா ஸ்கீம்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸோட எக்ஸாம்பிளோட பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.